ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக்னாக்கா, இன்றைக்கி சமையல் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கூட பேசணுன்ட்டு தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். என்னத்தை பற்றி பேச போகிறேன்னாக்கா, யூடியூப் பற்றி தான் பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு உங்களுக்கு பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் போன சனிக்கிழமை மண்டியாக போயிட்டுருந்தேன். அப்போ நான் லைவ் கால் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னாக்கா, எனக்கு தெரியாதனால நான் என்ன பண்ணிட்டேன், லைவ் கால் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் கால் வந்தாலும் பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்ம பேசும்போது மியூட் பண்ணி வச்சுக்கணுமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், மியூட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் இல்லாமல் மியூட் பண்ணாமல் அப்படியே லைவ் கால் வந்துட்டேன். லைவ் கால் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி போல் சேனலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யூடியூபே இல்லை. ஆன் பண்ணாக்கா யூடியூபே வரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில. அப்புறம் நான் சரி இது ஏதோ கைப்பட்டிருக்கும், அப்புறமா வரும்ன்ட்டு சும்மா ஆயிட்டேன். அதானதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது நைட்டு 10:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10:30 ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பவும் நான் பார்த்தேன், சரி வரல. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், அவரும் பார்த்தாரு. சரி காலையில் சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சு பார்த்தாக்கா அப்போயே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. எதனால் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்தோம். இந்த மாதிரி லைவ் கால் இந்த மாதிரி வரக்கூடாது. லைவ் கால் வந்துச்சுனாக்கா நம்ம மியூட் பண்ணி வச்சுக்கணும். மியூட் பண்ணலைனாக்கா இந்த மாதிரி அவங்க இது பண்ணிடுவாங்க என்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ நல்லா பாடம் படித்தாச்சு. இந்த சேனலுக்கோஸ்கரம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். 1 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 901 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனக்கு. ஆனால் நான் இந்த நியூ இயர்க்குள்ளே 1000 ஆயிடுச்சுனாக்கா நல்ல வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிறைய போடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் இருந்தேன். ஆனால் இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த மாதிரி ஆனதுனால ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆயிருக்குனாக்கா, இப்போ சந்தோஷமான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் எனக்கு இல்லைன்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேறு சேனல் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். மறாவது நாளே எனக்கு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதே சேனல் எனக்கு திரும்ப வந்துருச்சு. இப்போ இதில் வீடியோஸ் நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போடலாமா இல்லையான்றது எனக்கு தெரில. என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கிறாங்க, எல்லா வீடியோஸும் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் இதுக்கு மேலே நான் இதுலேயே நான் கண்டினியூ பண்ணலாமான்னு எனக்கு தெரில. ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கண்டினியூ பண்ணலான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னையிலேருந்து நான் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோஸ் ஆகட்டும், ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே போடுறேன். யாருமே புதுசாக யூடியூப் பண்ணுறவங்க எதையுமே நல்லா தெரிஞ்சு பண்ணிக்குங்க. தெரியாமல் என்ன மாதிரி பண்ணாங்கெல்லாம் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி பண்ணி கஷ்டத்தை அனுபவிக்கிறது வேண்டாம். எல்லாமே தெரிஞ்சு அதில் கை வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதையுமே பண்ணுறது அந்தக்கா பார்த்து உஷாராக பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுமா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முதல்லையே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் இந்த இதில் நான் உங்களுக்கு சொன்னது ஏதாச்சும் தப்பு இருந்தாக்கா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் மோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.